சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. இப்போதைக்கு எல்லா பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருடைய மனசுலயும் ஓடிட்டு இருக்கு ஒரே கேள்வி, திட்டமிட்டபடி ஜூன் 1ஆம் தேதி ஸ்கூல் ஓபன் பண்ணுவாங்களா, இல்ல இந்த கத்திரி வெயிலுக்கு பயந்து ஸ்கூல் ரீஓப்பனிங் தேதியை தள்ளி வைப்பாங்களா? இதை பற்றின ஒரு அதிரடியான ஆனால் ரொம்பவே தேவையான முக்கியமான தகவல் ஒன்று இப்போ வெளியாகி இருக்கு. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. அப்போதான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் இப்போ தான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டில் இப்போ வெயில் எப்படி அடிக்குது அப்படின்னு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அக்னி நட்சத்திரம் வேற ஆரம்பிச்சு மதிய நேரத்தில் வெளியே தலை கூட காட்ட முடியாத அளவுக்கு அனல் காத்து சும்மா தகதகன்னு வீசுது. பல மாவட்டங்களில் சாதாரணமாக அடிக்கிற வெயிலை விட பல டிகிரிகள் அதிகமாக சுட்டரிக்குது. இந்த நிலைமையில சின்ன குழந்தைகளும் பள்ளி மாணவர்களும் எப்படி கிளாஸ் ரூம்ல நிம்மதியா உட்காந்து படிக்க முடியும்? இது அவங்க ஹெல்த்துக்கு ஒரு பெரிய சவாலா அமைஞ்சிடும் அப்படின்னு பல சமூக ஆர்வலர்களும் பெற்றோர்களும் தொடர்ந்து அவங்க கவலையை தெரிவிச்சிட்டு வந்தாங்க. எப்படியாவது ஸ்கூல் திறக்கிற தேதியை கொஞ்சம் தள்ளி வைக்கணும் அப்படின்னு கோரிக்கைகள் சும்மா வலுத்துட்டே இருந்துச்சு. இந்த ஒரு பரபரப்பான சூழ்நிலையில தான் நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது வெயிலோட தாக்கம் இப்படியே தொடர்ந்து நீடிச்சுது அப்படின்னா கண்டிப்பா மாணவர்களோட நலனை மனசுல வச்சு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவங்க கிட்ட ஒரு விரிவான ஆலோசனை நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாங்க, முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவங்க கிட்ட நடக்கிற இந்த முக்கிய மீட்டிங்க்கு அப்புறம் தான் வெயிலோட தீவிரத்தை கணக்கில் எடுத்துக்கிட்டு ஸ்கூல் திறக்கிற தேதியை தள்ளி வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு ஃபைனல் முடிவு எடுக்க போறதா அமைச்சர் உறுதியளிச்சிருக்காரு. இந்த மாதிரி வெயில் ஓவரா இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸோட நலனுக்காக லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்க சிச்சுவேஷனை பார்த்தா வெயில் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு போகிறதால கண்டிப்பாக ஜூன் 1ஆம் தேதி ஸ்கூல் திறக்க வாய்ப்பு கம்மி தான் அப்படின்னு பலரும் சொல்கிறாங்க. ஒருவேளை தள்ளி போனால் ஜூன் மாதம் 2வது வாரத்தில் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகலாம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான தகவல் இப்போ வெளியாகி இருக்கு. இதை பற்றின அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ரொம்ப சீக்கிரமே நம்ம தமிழக அரசு வெளியிடுவாங்க அப்படின்னு அரசு துறை வட்டாரங்கள் சொல்றாங்க. தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் திட்டமிட்டபடி ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுமா அல்லது தள்ளி போகுமா என்று ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. நடப்பு கல்வி ஆண்டுக்கான கோடை விடுமுறை முடிந்து ஜூன் முதல் வாரத்தில் பள்ளிகள் திறக்கப்படும் என்று அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. இருப்பினும் அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயிலின் தாக்கம் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையை வெகுவாக பாதித்துள்ளதால் இந்த அறிவிப்பில் மாற்றம் வரும் என்று கூறப்படுகிறது. தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் வெப்பநிலையானது இயல்பை விட பல டிகிரிகள் அதிகரித்து சுட்டரிக்கும் வெயில் பதிவாகி வருகிறது. மதிய வேளைகளில் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாத அளவிற்கு அனல் காற்று வீசுகிறது. இத்தகைய கடுமையான வெப்ப அலையின் போது சிறிய குழந்தைகள் மற்றும் பள்ளி மாணவர்கள் வகுப்பறைகளில் அமர்ந்து படிப்பது என்பது அவர்களின் ஆரோக்கியத்திற்கு சவாலாக அமையும் என பெற்றோர்களும் சமூக ஆர்வலர்களும் கவலை தெரிவித்து வருகின்றனர். இதனால் பள்ளிகள் திறப்பை சில நாட்களுக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளும் வலுத்து வருகின்றன. இந்த சூழ்நிலையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் இது குறித்து கூறியதாவது, வெயிலின் தாக்கம் தொடர்ந்து நீடித்தால் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் விஜயுடன் விரிவாக ஆலோசிக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகே கோடை வெப்பத்தின் தீவிரத்தை அடிப்படையாக கொண்டு பள்ளிகள் திறப்பு தேதியை தள்ளி வைப்பது குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என அமைச்சர் உறுதியளித்துள்ளார்.
கடந்த காலங்களிலும் இது போன்ற கடுமையான கோடை காலத்தில் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு பள்ளிகள் திறப்பு தேதிகள் தள்ளி வைக்கப்பட்டன. அரசின் இந்த அறிவிப்பு பெற்றோர்கள் மத்தியில் நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது. தற்போதைய சூழலில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் மாணவர்களின் நலன் கருதி பள்ளிகள் திறக்கும் தேதி நீட்டிக்கப்பட்டு ஜூன் 2ஆம் வாரத்தில் திறக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தமிழக அரசு சார்பில் விரைவில் வெளியிடப்படும் என்று அரசு துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கண்டிப்பா இந்த தகவல் பல பெற்றோர்கள் மத்தியில ஒரு பெரிய நிம்மதியை கொடுத்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவான அரசு மற்றும் பள்ளி கல்வித்துறை அப்டேட்ஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க.